எல்லை மீறிய திமுக எம்பி வெளுத்து வாங்கிய துணை ஜனாதிபதி. இந்த உலகத்துல மானங்கட்ட பழப்பு பிழைப்பது என்றால் அது திமுகவினர் மட்டும்தான். இந்த நாட்டின் சட்டத்திட்டத்தில் அமர்ந்து கொண்டு அதன் பதவி சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு இந்த நாட்டு மக்கள் கட்டும் வரி பணத்தில் சம்பளமும் வாங்கி கொண்டு நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பேச வேண்டிய பாராளுமன்றத்தில் பிரிவினையை பேசிக்கொண்டு திரியறாங்க. ஏற்கனவே வட மாநிலத்திற்கும் தென் மாநிலங்களுக்கும் பிரச்சனை வருவது போல திமுக எம்பி செந்தில்குமார் பேசியிருந்தாரு. அந்த புயல் சற்று ஓய்வதற்குள் மீண்டும் மற்றொரு திமுக எம்பியான அப்துல்லா தன்னுடைய கட்சியின் அடிப்படை கோட்பாட்டான பிரிவினைவாதத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்க நினைத்தார். இதற்கு நைஸாக ராமசாமி சொன்னார் என்ற ரெஃபரன்ஸ் வேற எடுத்துக்கொண்டு வந்தார். கொதித்து எழுந்த துணை ஜனாதிபதி திமுக எம்பியா வெளுத்து வாங்கிட்டாரு. பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து விட்டால் உங்களுக்கு அளவற்ற பேச்சு சுதந்திரம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டீர்களா என்று தான் ஆரம்பித்தார். உடனே நடுங்கி போன மற்ற திமுக எம்பிக்கள் உடனடியாக பசப்பு வார்த்தைகளை பேசி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ராமசாமி சொன்னதை தான் மேற்கோள் காட்டினார். மற்றபடி திமுக தேச ஒற்றுமையை விரும்பும் என்று உருண்டு புரண்டு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் துணை ஜனாதிபதி விடுவதாக இல்லை. இது போன்ற பேச்சுக்களை இந்த சபையில் என்னால் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என்று கூறி அவர் பேசியதை ஒட்டுமொத்தமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். இந்த மானங்கட்ட திமுகவை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. பாராளுமன்றத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? மக்களின் பிரச்சனையை ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒலிக்கும் விதமாக ஜனநாயகத்தின் கோவிலான பாராளுமன்றத்தில் முன்வைக்க உங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க. ஆனா நீங்க பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு உருப்படியான விஷயத்த இதுவரை என்ன பேசி கிழிச்சிருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா தேசத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு எதிராக தான் பேசி கொண்டிருக்கீங்க. எந்த ஒரு திட்டத்தை பற்றியும் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பற்றி பாராளுமன்றத்தில் நீங்க பேசியதாகவே தெரியல. மக்களுக்கான தேவையையும் அவங்களுக்கான சேவையும் நீங்க செய்து கொடுக்கல. மக்கள் கருத்துக்கு முற்றிலும் எதிரான கருத்தை தான் அங்க நீங்க பதிய வச்சு கொண்டிருக்கீங்க. போதாக்குறைக்கு இப்போது பிரிவினைவாதத்தையும் தைரியமாக பேசும் அளவுக்கு இந்த ஆணவம் உங்களுக்கு எங்கிருந்து வருது? இந்த பிரிவினைவாத எம்பிக்களுக்கு மக்கள் அடுத்த தேர்தலிலேயே பாடம் புகட்ட வேண்டியது அவசியம். இல்லை என்றால் இவர்களின் விஷ அரசியலுக்கு மக்கள் பலிகடாக நேரிடும். மக்கள் 2024 பாடம் புகட்டுவார்கள்.